வணக்கம். ஜிஎம்எஸ் அகாடமியிலிருந்து 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 4/8/2026. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026. ஜூடோவில் ஹர்ஷ் சிங் மற்றும் அஸ்மிதா டே இந்தியாவிற்கான வரலாற்று சிறப்புமிக்க தங்கப் பதக்கத்தை வென்று இந்திய ஜூடோவில் ஒரு புதிய சகாப்தத்தினை தொடக்கத்தை செய்து குறித்துள்ளார். அதாவது கண்டிப்பாக கேட்பான், காமன்வெல்த்தில் கோல்டு யார் அப்படிங்கிறது. அடுத்தது காமன்வெல்த்து ஜூடோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2027 நீரஜ் சோப்ரா மற்றும் யஷ்வீர் சிங் ஆகியோரின் வரலாற்று சிறப்புமிக்க இரட்டை பதக்க வெற்றி தடகளத்தில் இந்தியாவின் உலகளாவிய முன்னிலையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஜூடோ பார்த்தாச்சு, தடகளம் பார்த்தாச்சு. அடுத்தது புதுப்பிக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். விளையாட்டு சூழலை மேம்படுத்த 36,441 கோடி முதலீடு. அடுத்தது ஜூலை 2026 ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோன்னு கேட்பாங்க. என்ன வந்துடும்? 2.11 லட்சம் கோடியாக சாதனை அளவை எட்டி உள்ளது. அடுத்தது ஆந்திர பிரதேசத்தில் அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையம் திறப்பு விழா. பிராந்திய இணைப்பு, முதலீடு மற்றும் பொருளாதார வளர்ச்சி புதிய உத்வேகம் பெறும். அடுத்தது ஏர் மார்ஷல் ஏகே பாரதி இந்திய விமானப்படையின் துணை தலைமை அதிகாரி ஓய்வு. இவர் தான் சித்தூரில் இப்போ நடந்துச்சுல ஆப்ரேஷன் சித்தூர், தனது வியூக தலைமை மற்றும் கூட்டு இராணுவ ஒருங்கிணைப்புக்காக புகழ் பெற்றவர். அடுத்தது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026. டெகத்லான் போட்டியில் முதல் இந்திய பதக்கத்தை வென்று தேஜஸ்வின் சங்கர் வரலாறு படைத்தார். அமெரிக்க கடலோர காவல்படை தினம் கடல்சார் பாதுகாப்பு, சட்ட அமலாக்கம் மற்றும் மனிதாபிமான சேவைகளின் சின்னம். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பாருங்க, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 பார்த்துக்கோங்க. ஜூடோவில் ஹர்ஷ் சிங் மற்றும் அஸ்மிதா டே இந்தியாவிற்கான வரலாற்று சிறப்புமிக்க தங்கப் பதக்கங்களை வென்று இந்திய ஜூடோவில் ஒரு புதிய சகாப்தத்தினை தொடக்கத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார். அடுத்தது என்ன வந்துடும்? காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 நீரஜ் சோப்ரா மற்றும் யஷ்வீர் சிங் ஆகியோரின் வரலாற்று சிறப்புமிக்க இரட்டை பதக்க வெற்றி தடகளத்தில் இந்தியாவின் உலகளாவிய முன்னிலையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. புதுப்பிக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். எவ்வளோ ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க? 36,441 கோடி. அந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க. ஜூலை 2027 ஜிஎஸ்டி வசூல் 2.11 லட்சம் கோடி. அதையும் பார்த்துக்கோங்க. போன வருஷத்தை விட 15.4% அதிகமாகும். ஆந்திர பிரதேசத்தில் அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையம் திறப்பு. பிராந்திய இணைப்பு மோடி திறந்து வச்சுருக்காங்க, பார்த்துக்குங்க. ஏர் மார்ஷல் ஏகே பாரதி இவர் தான் என்ன செஞ்சார்? சித்தூர் புகழ். அவர் என்ன செஞ்சுருக்காங்க? ஓய்வு அடைஞ்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 டெகத்லான் போட்டியில் முதல் இந்திய பதக்கத்தை வென்று தேஜஸ்வின் சங்கர் வரலாறு படைத்தார். அமெரிக்க கடலோர காவல்படை தினம் இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 4, அதாவது நாளைக்கு. இதை ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கேட்பாங்க. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான ஜூடோ 60 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர் ஹர்ஷத் சிங். 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் எந்த இந்திய வீரர் வெள்ளிப்பதக்கம் பெற்றார்? நீரஜ் சோப்ரா. மறுசீரமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட மொத்த நிதி 28,500 கோடி. ஜூலை 2026 இந்தியாவின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 2.11 லட்சம் கோடி. நன்றி, வணக்கம்.